சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. கட்சியை காட்டிக் கொடுத்தவர் பாபா பாண்டியராஜன் என்று ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்திருக்கிறார். தன்னை மீறி விருதுநகரில் ஏதேனும் செய்தால் தொலைத்து விடுவேன் என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. கட்சியை காட்டிக் கொடுத்தவர் மாஃபா பாண்டியராஜன் என்று ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்திருக்கிறார். தன்னை மீறி விருதுநகரில் ஏதேனும் செய்தால் தொலைத்து விடுவேன் என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்திருக்கிறார். சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கட்சியை காட்டிக் கொடுத்தவர் மாஃபா பாண்டியராஜன் என்று ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்திருக்கிறார். தன்னை மீறி விருதுநகரில் ஏதேனும் செய்தால் துரைத்து விடுவேன் என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில், வணக்கம். விவரங்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் என்பது விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கு பொன்னாட்டை பொருத்திவிட்டு பின்னர் முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை போர்த்தியது வந்த விருதுநகர் நகர்மன்ற எம்ஜிஆர் துணைச் செயலாளர் நந்தகுமார் என்பவரை மேடையிலேயே கன்னத்தில் அறைந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக வட்டாரத்தில் இந்த தொண்டரை கன்னத்தில் அறைந்த விவகாரம் பெரும் பூதாகமாக வெடித்திருந்த நிலையில் இன்று சிவகாசியில் அதிமுக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவரை ஏன் தாக்கினேன், மாப்பா பாண்டியராஜன் என்பவர் ஒரு துரோகி எனவும் அவர் அதிமுகவில் உள்குத்து வேலை செய்து நடத்தப்பட்டு வருவதாகவும் அவரை தொலைத்திடுவேன் என மிரட்டும் தோழியில் மேடையிலேயே பேசியுள்ளார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நேரடியாக அதிமுக அமைச்சர்கள் நேரடி மோதல் என்பது அதிமுக பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ரவி, விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.